உங்களுக்கு முன்னாடி கடந்து போகிற கர்த்தர் உங்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு பிரதர், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு சிஸ்டர். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கலாம், ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கலாம். சிலர் உங்களுக்கு ரொம்ப ஹோப்பா, உங்களுக்கு ரொம்ப தைரியம் சொல்லி உங்களை ரொம்ப தட்டி கொடுக்குற யாரோ ஒரு நபரை நீங்க முற்றிலும் இழந்து சோர்ந்து போய் வருத்தத்தோட கண்ணீரோட, என்னதான் இருந்தாலும் அந்த நபர் இருந்த இடத்த வேற யாருமே ஃபில் பண்ண முடியாது பாஸ்டர். எங்க பிள்ளை இருந்த அந்த இடத்த யாருமே ஃபில் பண்ண முடியாது பாஸ்டர். ஒருவேளை உயிரோடு இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா வெளி ஊர்களில் வெளி நாடுகளில் இருக்கலாம். யாரோ ஒரு நபரை நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்களை வழி நடத்துகிற நபர் இல்லாமல் நீங்க சிக்கிட்டு இருக்கலாம். நான் இப்படி தனிமையா விடப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எப்படி 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 போவேன், எப்படி செய்வேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த இயேசு தன்னை சுற்றி நிற்கிற நிறைய பேர் அப்படிதான். இனி அவங்களுக்கு கைடன்ஸ் யாருமே இல்லை. இது வரைக்கும் இயேசு அவர்களோடு கூடவே இருந்தார், இயேசு அவர்களுக்கு பக்கத்திலே இருந்தார், இயேசு சொல்லி கொடுத்தார், அதை பண்ணாதேன்னு சொன்னார், இதை பண்ணுன்னு சொன்னார். அவங்க அவ்வளவு ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தோம். கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது அப்படியே ஐயரே மடிந்து போகிறோம், கவலை இல்லையா, விசுவாசத்துல ரொம்ப வீக்கு. ஆனா ஆண்டவர் இருந்ததுனால அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள், அவர்களோட இருந்து இருந்து அவர்களை உருவாக்கிட்டே இருந்தாரு. கடைசி நேரத்தில் கிறிஸ்தமனை தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறதுக்காக அவர்களை கூட்டிட்டு போகும்போது, நீ அப்பா நீ ஜெபம் பண்ணுங்கன்னு உட்கார வச்சுட்டு அவர் போய் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தூங்கிட்டாங்க. ஆனா கூட ஒரு நல்ல தலைவன் பக்கத்துல சபிக்கல, திட்டல, அடிக்கல, உதைக்கல. அவங்கள பார்த்து 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருக்க கூடாதா? ஆனா அவங்களுடைய கண்ணு நித்திரை மயக்கமா இருந்ததுனால திரும்பியும் படுத்து தூங்குனாங்களாமா. மூன்றாவது அடுத்த விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா இனி நித்திரை பண்ணி நீங்க இளைப்பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எந்திரிச்சாங்க. அப்போ கூட கடினமா நடத்தாம ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பக்குவமா கர்த்தர் தன்னுடைய சீடர்களை வழி நடத்தினார். ஆனா இப்ப பெரிய மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி செஞ்ச அந்த நபர் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் யாரோ ஒருத்தர், இன்னைக்கு நான் கட்டியிருக்கிற சாரி கூட என்னுடைய கணவனார் எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி தந்தது. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பாஸ்டர். நான் தூங்கிட்டு இருந்தா தலையணை வைக்கிறவங்க அவங்க எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு எதிராக இருக்காங்க, எனக்கு இன்னைக்கு விரோதமா இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய பிரச்சனையை உட்கார்ந்து கேட்கறதற்கு கூட ஆள் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லை. நான் அப்படி தனிமையாய் மாற்றப்படுகிறேன். இனி யார் யார் எனக்கு? அந்த ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த அன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் தராரு. நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத. உனக்கு முன்னே நான் கர்த்தர், உங்களுக்கு முன்னே கர்த்தர், உங்களுக்கு முன்னே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் உங்களை காக்கிற தேவன், காக்கிற தேவன். பவுலே, இந்த பிரயாணத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் உன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த பிரயாணத்தில் நீ மட்டும் தனிமையா இல்லை, இந்த பிரயாணத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. எல்லாரும் சொல்லுவோம், நம்புவே நம்புவே இறுதி வரை. முழு பலத்தோடு நம்புவே நம்புவே இறுதி. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, துணை செய்பவர்
வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் இயேசுவா, இயேசுவா, சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. இருத்தெழுந்த ஆண்டவர் இரண்டாவது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சது என்னன்னா, அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைத்தார். ஹல்லேலூயா. இன்றும் இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளை, நான் சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாச்சு. எங்கள் வீட்டில் கலகல அப்படின்னு பேசி ரொம்ப நாளாச்சு. சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு கூட இந்த ஜெபம் முடித்துட்டு போய் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போமா அப்படின்னு எனக்கு தெரியாது. சந்தோஷம் என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர். சந்தோஷப்படுறது மாதிரி என் வீட்டில் எதுவுமே நடக்கலை. சந்தோஷப்படுறது மாதிரி என் குடும்பத்தில் எதுவும் நடக்கலை. துக்கத்தின் மேல துக்கத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். டெய்லி டெய்லி தினம் தினம் துக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக முடியுமா? நான் ஒரு நாள் சந்தோஷப்பட முடியுமா? ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக அடுத்து இதே மாதிரி ஒரு உயிர்ப்பின் பண்டிகை வர்றதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையிலே தி மோஸ்ட் இதுக்கு மேல சந்தோஷப்படுவதற்கு இல்லைன்ற அளவிற்கு கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவர். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்க போகிறது. நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஆண்டவர் எடுத்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க இன்னும் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு சம்பள உயர்வை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் முடித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். வியாதியை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய வீட்டிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியை கர்த்தர் காண பண்ணி உங்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் உங்களுக்கு திரும்ப தந்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். சீடர்களை சந்தோஷப்படுத்துகிறதிலே மிகவும் ஜாக்கிரதையாய் இருந்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு எழுந்தவராய் எனக்கு முன்பாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். என்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ உயிரோடு எழுகிற இயேசு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, பூட்டப்பட்டிருக்கிற யாருமே என்னை சமாதானப்படுத்த முடியாது. யாருடைய சமாதானமும் எனக்கு சமாதானத்தை தராத இறுக்கமான தாழ் போட்ட அந்த பர்சனல் அந்த உள்காயம் நிறைய பேருக்கு ஹீலிங் ஆக வேண்டியது வெளிக்காயம் அல்ல. நிறைய பேருக்கு ஹீல் ஆக வேண்டியது உள்காயம். மனசுக்கு உள்ளதான் பாஸ்டர் வேதனை, உள்ளதான் பாரம். ஆனா இயேசு பூட்டப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள அவர் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, நீ கலங்காத, நீ கலங்காத, உனக்கு உனக்கு உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, தரப்போறார் ஆண்டவர். எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட சமாதானம் இல்லை. ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் ஒரு கலக்கம் வரும். கண்ணை மூடி திறக்கிறதுல ஒரு கலக்கம் வரும். அந்த கலக்கம் உள்ளுக்குள்ள எழும்பும் போது அப்படியே போய் பாத்ரூம்ல உட்கார்ந்தா எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். தண்ணி மாதிரி கட 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 கடன்னு வைத்த அவ்வளோ பயம். அந்த சமாதான குறைவு வந்துச்சா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்கும். அந்த சமாதான குறைவு வந்த உடனே நெஞ்சு பட 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 படன்னு அடிக்கும். அந்த சமாதான குறைவு வந்த உடனே வாமிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த சமாதான குறைவு வந்த உடனே தலையை அப்படியே பிடிச்சிட்டு ஓ அப்படின்னு கத்தி அழலாம் அப்படின்னு தோணும். அப்படியே செவத்துல கொண்டு போய் இடிக்கலாமா, செத்துற மாட்டோமா இந்த நிமிஷம்.
அப்படி ஒரு சமாதான குறைவை என் வாழ்க்கையில அனுபவிச்சவன் நான். எத்தனை இடத்துல மாத்தி மாத்தி படுத்தாலும் அந்த சமாதானமே வரல. எங்க அம்மா என் தலைமாட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த சமாதானம் வரல. என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கும்போது அந்த சமாதானம் எனக்கு வரல. ஆனா இப்போ ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட இந்த பலிபீடத்தில் நிற்கிறேன். அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்து என்னென்னமோ எனக்கு பண்ணாங்க. ஆனா எனக்கு சமாதானம் வரல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நான் திறக்கவே முடியாத அந்த பூட்டப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள வந்து கூல் டவுன், அமைதியாக, பரவாயில்ல, நடந்துரும், நீ வெற்றி அடைவ, நீ நிப்ப, நீ தைரியப்படுவ, உன்னை நான் தெரிஞ்சு கொண்டப்பட்ட நீ எனக்கு பெரிய உபயோகமான கருவி, நீ நிறைய பேருடைய காயத்தை கட்டுவ, நீ நிறைய பேருடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவ, பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதற்கு நான் நம்பின பெரிய பாத்திரம்னு என் மேல தரிசனத்தை வச்சு திட்டத்தை வச்சு எனக்குள்ள அந்த சமாதானத்தை நதியை போல ஊற்றின அந்த கர்த்தருடைய பிரசன்னம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து வருகிறது. நிச்சயமாய் உன் மனதுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை. Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறேன்? அப்படியே எழும்பி நிற்கலாமா? 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்பர் 1, முதலாவதாக அவர் நமக்கு முன்னே கடந்து போகிறவர். நம்பர் 2, எனக்காக என்னுடைய ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். 3ஆவதாக எனக்கு சமாதானத்தை தருகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹalleluya. கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க.